ஹாய் காய்ஸ், நம்ம தமிழ் மெமரி வச்சு சோலோ லவ்லிங்க சீசன் 2ல எபிசோட் 13 தாங்க பார்க்க போகிறோம். இந்த சீசனோட லாஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அதை அரெஸ்ட் பண்ண முடியுமா இருந்தால் கேமரா கொஞ்சம் ஆஃப் பண்றீங்களா? என்னது? உடனே ஆஃப் பண்ணுங்க, இல்லைன்னா அதை உடைச்சிருவேன். வேண்டாம் வேண்டாம், எனக்கு புரியுது. ஹண்டர் சாங்க பியோங்க, நீங்க என்ன பண்ண அந்த போறீங்க? ஹீலரை இப்போ அரெஸ்ட் பண்ண போகிறோம். நான் உங்ககிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன், எனக்கு பதில சொல்லுங்க. நமக்கு இப்போ டைம் இல்ல, தயவு செஞ்சு பேசுறதை நிறுத்துங்க. Arise. இப்போ இவங்களை வச்சு அவங்கள ஹீல் பண்ணலாம்ல. ஆனால் இவங்களுக்குலாம் ஷாக்காக இருக்கும், ஒரு ஹியூமனையும் பண்ணியிருக்காங்க. ஓ, வெளியே இங்கே வேற வார் நடந்து. பிளான் 9 எக்ஸிக்யூட் பண்ண சொல்லியிருக்காரு. ரெடியா இருக்கியா? உனக்கு என்ன பைத்தியமா? அந்த மான்ஸ்டர் இருக்க ஐலாண்டுக்கு எங்களை திரும்ப போக சொல்றியா? அங்க நடந்ததை நேரில் அவன் செத்து 6 மாசம். கொட்டு இறந்துட்டா, அதுவும் கொடூரமா. அந்த புது வேரியன்ட் இறந்துருச்சு. அங்க இருந்து யாரோ ஒரு ஹண்டர் தான் வீழ்த்தி இருக்காங்க. இறந்துருச்சா? இப்பவும் நீ அங்க போறதுல இருந்து பின்வாங்க போறியா? இறந்தவங்க சக்தியை பயன்படுத்த அனுமதிக்கிற ஒரு திறமையா? இது நிச்சயமா மேஜிக் மட்டும் இல்ல. பியோங்க, தெரியாது. எனக்கு ஒரு குரல் கேட்டுச்சு, அது மின் ஹண்டருடையது. அவர் தன்னுடைய சக்தியை பயன்படுத்திக்க சொன்னாரு. பாரு, இடுப்பே காணோம். ஹாஸ்பிட்டல் இருந்து போயிருந்தா கூட வேலைக்கார வைப்போம். புரியுது. உடனே போய் சா ஹண்டரை குணப்படுத்த சொல்லி என்கிட்ட அவர் சொன்னாரு. கண்டிப்பா அவர் அக்கறை உள்ளவரா இருந்திருக்கணும். இது ஏன் டிவில வரது அவர் விரும்பலன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. கடுமையான போர்களில் ஈடுபடும் போது மேலும் மேலும் வலுவா யூஸ் பண்ணி வளர சொல்லியிருக்காரு. அசுரத்தனமான வளர்ச்சினே சொல்லலாம். ஆனா மின் விஷயத்துல ஹண்டர் சாங்கா, நீங்க ஒரு ஹண்டரா தொடர்ந்து போராடணும்னு நினைச்சீங்கன்னா பியோங்கோட சக்தி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஆனா அவர் எப்பவும் சண்டையை வெறுத்தாரு. நான் ஒரு விஷயம் கேட்டுக்கிறேன், அவர் மறுபடியும் போர்க்களத்துக்கு திரும்ப வரவே கூடாது. இது திரும்பவும் ரெட் கேட் இன்சிடென்ட்க்கு கூட்டிட்டு போகுது. அப்போ நீங்க இப்படிதான் என் தோல் மேல கை போட்டீங்க. ஆனா இந்த வாட்டி ஆர்டர் போடுறதுக்கு பதிலா உதவி செய்ய சொல்லி நீங்க வேண்டிக்கிறீங்க. கவலைப்படாதீங்க, நானும் அதே தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ரிலீஸ் எக்ஸ்ட்ராக்ஷன். ரிலீஸ் பண்ணியிருக்கேன். இப்ப தெரியுது. செத்தும் மனுஷன் ஹெல்ப் பண்ணிட்டு போறாருன்னா பியூரா. உண்மையிலேயே ரொம்ப நன்றி. அவங்க எப்படி உயிரோட இருக்காங்க? அது எனக்கு நல்லா புரியுது. அவன் எப்படி அந்த ஐலாண்டுக்கு வந்தான்? அந்த ரைட்ல அவன் பார்ட்டிசிபேட் பண்ண போறது இல்லைன்னு நினைச்சேன். அது எப்படின்னு சொல்ல தெரியல. சேஞ்சிங் ரீடிங்கை யூஸ் பண்ணி அவர் திடீர்னு வந்தாருன்னு தான் சொல்ல முடியும். இது ஒரு கனவு மாதிரி இருக்கு. நம்மளோட 10 எஸ் ரேங்க் ஹண்டர்ஸ்ல 7 பேரை நாம இழந்துட்டோம். சேர்மன், நாங்க இப்போ பிளான் 9 ப்ரொசீட் பண்ணணுமா? இதுக்கப்புறமா ஏதாவது உயிரிழப்புகள் ஏற்பட்டா டொமஸ்டிக் கேட்ஸுக்கு நம்மளால எதுவும் பதில் சொல்ல முடியாது. அதே மாதிரி குளோபல் பேலன்ஸ் பவரை பத்தி எதுவும் சொல்ல முடியாது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? வெளியேறதான் நல்லது. உடனடியா பின்வாங்கிடலாம். எனக்கு புரியுது. திடீர்னு எறும்புங்க எப்படி நம்மளோட வந்துட்டு இருக்கு? எங்களுக்கு எப்படி தெரியும்? அந்த ராணி எறும்பு இறந்துருச்சுன்னு நினைச்சோம். அதனால இருக்கலாம். அதுங்களோட லீடர் இறந்துட்டதுனால பயந்துட்டு போகுதுன்னு நினைக்கிறேன். அதுங்களை நம்ம நிலப்பகுதிக்கு போக விடக்கூடாது.
அதுங்க நம்மள தாண்டி போகாது. இந்த நைட் கில்ட் யாருன்னு அந்த எறும்புகளுக்கு காட்டணும். எனக்கு புரிஞ்சிருச்சு மாஸ்டர். எல்லாரும் சீக்கிரம் வாங்க, சீக்கிரமா வாங்க. இது ரொம்ப ஆபத்தா இருக்கும் போல இருக்கே. இந்த ஐலாண்டை விட்டு வெளியேற இருமுங்க. நிலப்பகுதியை நோக்கி பரவி குட்டி போற மாதிரி மனுஷன் தான் வருவாரு. தெரியுது. அதுங்க நம்ம பாதையை துண்டிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம முந்திக்கணும். நம்ம உடனடியா கிளம்பி ஆகணும். வாங்க சீக்கிரம் போலாம். அப்போ ஹண்டர் சன் அவர் மீதி இருக்க எறும்புகளையும் முட்டைகளையும் கவனிச்சுட்டு கடைசியில வருவாரு. என்னால இதை ஏத்துக்க முடியாது. இன்னும் உள்ள அவ்வளவு முட்டைங்க வேற இருக்குது, அதெல்லாம் வேற அவங்களோட இருக்குது. வேகத்தை நம்ம குறைச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போதைக்கு அவங்க ஆபத்தான நிலைமையை கடந்துட்டாலும் மருத்துவ குழு அண்டர் சாவை சீக்கிரமா பரிசோதிக்கிறது நல்லது. இது பண்ணியாச்சு, சரியான நினைக்கிறேன். ஓ, கொஞ்சம் பொரிக்காத முட்டைகளை உடைச்சு அதுல இருந்து கிடைக்கிற அனுபவம் ஒரு நல்ல சர்ப்ரைஸ் தான். அதுவும் டெவலப் ஆகுது. வால் பிடிக்கிற ஸ்டைல பாரு. ஒரு வீசுக்கே காலி. இதை அடிக்கடி பயன்படுத்தாம இருக்கிறது வருத்தமா தான் இருக்கு. டீமன் மொனார்க் ஸ்வாட் பேருக்கு ஏத்த மாதிரி பயங்கரமா இருக்கு. அப்போ சரி, மத்ததை நீங்க பாத்துக்கோங்க. ஆயின் போயினே இருக்குது இஷ்டத்துக்கு. 100 உள்ள அப்கிரேட் ஆயிடுச்சு. அப்போ எப்படியோ கடைசியா லெவல் 100க்கு வந்துட்டேன். இறந்ததுக்கு அப்புறமும் இதோட ஆரா ஒளி வீசிக்கிட்டே இருக்கு. அரெஸ்ட் பண்ண போறேன் நான். Arise. ஏய், என்ன இவ்ளோ இருட்டா இருக்கு. என்னால எதையும் சென்ஸ் பண்ண முடியல. எக்ஸ்ட்ராக்ஷன் இடத்துல ஏதாவது நடந்திருக்குமா? நான் திரும்ப வந்துட்டேன். வேற எங்கேயோ போயிட்டு வந்த மாதிரி இருக்குல்ல. வா. மட்டும் பாருங்க, புதுசா இருக்குல்ல இதெல்லாம். வேற மாதிரி நடக்குது. அப்ப அவ்வளோ பவர்ஃபுல். ஒரு நிமிஷம் அது Full upgrade-ல வந்து. பேச்சு கேட்பானா? போய் ஒரு மாதிரியா இருக்கு. மத்த எறும்புகள்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். என் அரசே, இப்போ நீதான் பேசுனியா? ஆமா, எப்படி? மத்த ஷேடோஸால பேச முடியாது, ஆனா இவனால இப்படி பேச முடியுது. என் அரசே, நீங்க எனக்கு ஒரு பெயர் கொடுங்கன்னு கேட்கிறேன். ஐயா, டவுட்டா இருக்கு. இதுக்கு முன்னாடி நான் இதை பார்த்தது இல்லையே. இந்த ரேங்க் கிடைச்சதுனால தான் அவனால பேச முடியுதோ? கண்டிப்பா இது யோசிக்க வேண்டிய விஷயம் தான். டவுட்டா தான் இருக்கிறதுனால நான் தான் உன்னை கொன்னேன். இப்பவும் நீ எனக்கு கீழ்ப்படைய தயாரா இருக்கியா? என் அரசே, நான் இறந்து போகல. உங்களோட கைகளால நான் திரும்பவும் பிறந்திருக்கிறேன். அத நினைச்சு நான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறேன். நான் எப்பவும் உங்களுக்கு சேவை செய்யறதா சத்தியம் பண்றேன். எனக்குன்னு ஒரு பெயரை கொடுங்க. பேசுற பேச்சும் ஒரு மாதிரி தான் இருக்கு. டவுட்டா பெரு, இருக்கு. பெரு, 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 பெரு. உன்னோட பேரு பெரு. இது எனக்கு பெருமையா இருக்கு. சரி வா, திரும்ப நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம். Arise. ஓ, வாய்ஸு கடல்ல இருக்க ஹண்டர்ஸ தாண்டி வந்துருச்சு. நம்ம தான் கடைசி பாதுகாப்பு வரிசை. அதுங்க நகரத்துக்குள்ள விடக்கூடாது. இல்ல இதுகளை நாம எதிர்த்து எப்படி போராட முடியும்? டாக்ஸ், முன்னாடி வாங்க. நம்ம இருங்க, நம்ம அதை பார்த்து அவன் பொருள் எடுத்து அவனே போடுற மாதிரி அவங்க தலைவர் எடுத்து அவங்களே கொள்றாங்க. அதுங்களுக்கான தலைவர்கள் இல்லாம 4000 எறும்புகள் இருக்கு. அதுங்க நாலா பக்கமும் பயந்து போய்கிட்டு இருக்கு. ஆனா அங்க அவ்வளவு எறும்புகள் இருந்துச்சு. உன்னால அந்த எண்ணிக்கையை குறைக்க முடியுமா? அதுதான் உங்க விருப்பம். நான் நிச்சயமா செய்யறேன். ஒரு வார்த்தை சொன்னா போதும். போ. உங்களால அதுவே கொள்ளுதுன்னா கொஞ்சம் அப்படிதான், நல்ல வேலை பண்ண. அதுங்க ரொம்ப ஆபத்தானது, கவனமா இருங்க. அதுங்களை கொஞ்சம் கொஞ்சமா வீழ்த்துங்க. ஒன்னா சேர்ந்து செயல்பட்டாதான் நம்மளால. மிஸ்டர் சாங், உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே?
அநேகமாக கண்ணுக்கே தெரியாதுன்னு நினைக்கிறேன். அது அவ்வளோ ஸ்பீடு வேறு, வெறும் ஃப்ளாஷ் லைட் தான் தெரியும். என்ன வெளிச்சம் அது? எனக்கு தெரியல, ஆனா அந்த வெளிச்சம் தான் நம்மளை காப்பாத்துச்சு. கண்டிப்பா ஜிம்முவா இருக்கணும். இங்க என்ன இவ்வளவு அதிகமா இருக்கு? உங்களால எதுவுமே செய்ய முடியாதா? இல்ல, இந்த ஹெலிகாப்டரை உடைக்காம இருந்தா சரி. இப்படி ஷீல்டு போட்டுன்னு போறாரு. எனக்கு சுத்தமா பிடிக்கல. நடுவானத்துல நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. பிளட்டே வருது. போடு. ஓ, இந்த டிராகன். அவர் நம்மளுக்கு இன்னொரு முறை காப்பாத்திருக்காரு. இப்போ அவங்களால போக முடியும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த நாட்டுக்கே ராஜான மாதிரி இது. சிதறடிக்கப்பட்ட பெரும்பாலான எறும்புகளை களத்துல இருந்த பல ஹண்டர்ஸ் தடுத்து நிறுத்தினாங்க. அது மட்டும் இல்லாம பிரதான நிலப்பகுதிக்கு ஏற்பட்ட சேதமும் குறைஞ்சது. நம்ம நாட்டோட எஸ்ரேங்க் ஹண்டர்ஸ் பாதுகாப்பா திரும்பி வந்தாங்க. மயக்கமா இருந்த ஹண்டர் சா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டாங்க. இது பல உயிரிழப்புகளோட கூடிய ஒரு பயங்கர போரா இருந்தது. ஆனா தீவுல இருந்து வந்த அச்சுறுத்தல்களை நாம வெற்றிகரமா முறியடிச்சிட்டோம். அதாவது 4வது ஜேஜு ஐலாண்ட் ரெய்ட் எங்களை பொறுத்த வரைக்கும் வெற்றிகரமா அமைஞ்சது. வெளிநாட்டுல இருந்து அதிக அளவுல பார்வையாளர்கள் வந்திருக்காங்கன்னு தெரியுது. இது நடந்து 2 நாள் ஆகுது. அவங்க துப்பாக்கி சூடு எல்லைக்குள்ள வந்துருவாங்க. ஸ்டாண்ட் பை ஹண்டர்ஸ்க்கு தெரியப்படுத்துங்க. தடுக்க தயாரா இருங்க. அந்த ஆர்டர் டிலே பண்ணுங்க. நம்ம நாட்டு ஹீரோ உடற்பயிற்சி செய்யணும்னு நினைக்கிறாரு போல. தம்பி வந்துட்டுறானா? இதோ இங்க வந்துருச்சு. நாள் முழுக்க ஒரே இடத்துல உட்கார்ந்துருக்க முடியாதுல்ல. அவன்தானே இது? எல்லாத்துக்கும் கடலையை கல்லறையாக்குவோம். இல்லையா, அந்த கொலவெறியோட இருப்பான் அவன் மாதிரி தான் தெரியுது. ஏய், இன்னும் ஒரு வீசுக்கே முடிஞ்சிருச்சு. கருப்பேருபா கிடைச்சிருந்தா உண்மையாவே அதை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆனா என்ன தெரிஞ்சது புது கேரக்டர் மாதிரி தான் இருக்கு. இந்த ரைடு முடிச்சு அவன் மாதிரி தான் ரொம்ப நாள் தோணுது. ஆயிடுச்சு. பாதிக்கப்பட்டவங்களை கௌரவிக்கிறதுக்கு ஒரு நினைவு சின்னம் அமைக்கப்பட்டிருக்கு. அங்க அஞ்சலி செலுத்துறதுக்காக நிறைய கூட்டமும் வந்துகிட்டு இருக்காங்க. இது வந்துகிட்டு இருக்காரு எஸ் ரேங்க் ஹண்டர் ஜின் மூசன் டேபிளை நோக்கி நெருங்கிட்டு இருக்காரு. இந்த உலகம் ஃபுல்லா பங்களிப்பு பாராட்டக்கூடியதா இருந்தது. சிலர் அவருடைய பங்களிப்பு இல்லாம இதுல ஜெயிச்சிருக்க முடியாதுன்னு சொல்றாங்க. சில பேர் அவரை ஆனா அதே சமயத்துல சில பேர் கேள்விகளை எழுப்பியிருக்காங்க. நடந்து முடிஞ்ச அந்த முக்கியமான ரைட்ல இவர் முன்கூட்டியே பங்கேற்றிருந்தா குறைவான உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கும்னு சொல்றாங்க. தயவு செஞ்சு தலை நிமிர்ந்து நட. பொதுமக்கள் என்னதான் நினைச்சாலும் இந்த துயரத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சத அது வேற யாரும் இல்லை, நீங்க தான். என்ன பண்ணாலும் அது ஒரு குறை தான். உண்மையை சொல்லணும்னா ஜேஜு ஐலாண்ட் ரெய்ட்ல நீங்க எங்களுக்கு செஞ்ச உதவிக்கு ஹண்டர்ஸ் அசோசியேஷன் சேர்மனா நான் உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இல்ல, நான் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாவே அங்க போயிருந்தா ஹண்டர் முன்னையும் காப்பாற்ற முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனாலும் உங்களோட உதவியால மற்ற 5 எஸ்ரேங்க் ஹண்டர்ஸையும் நம்ம நாட்டோட பல மக்களையும் காப்பாத்தி இருக்கீங்க. சொல்ல போனா அது ஒரு பெரிய சாதனை. நீங்க விரும்பின மாதிரியே சரியான நேரத்துல உங்களுக்கு வெகுமதி அளிக்கப்படும் நான் உறுதி அளிக்கிறேன். எனக்கு புரியுது. இதுக்கப்புறம் உங்களோட ஃபியூச்சர் பிளான்ஸ் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? என்னோட ஃபியூச்சர் பிளானா சார்? ஆமா, இந்த ரெய்ட் சர்வதேச அளவுல உங்களோட சக்தியை வெளிப்படுத்தி இருக்குன்னே சொல்லலாம். பொதுமக்கள் உங்களை தனியா விடுவாங்களாங்கிறது சந்தேகம்தான். நிறைய பேர் உங்களை அணுக முயற்சி பண்ணுவாங்க. ஆனா ஒரு அசோசியேஷனால அதை கண்டிப்பா புறக்கணிக்க முடியாது. அதனாலதான் நான் இதை பத்தி உங்ககிட்ட கேட்கிறேன். ஹண்டர் சன், உங்களோட மிகப்பெரிய இந்த சக்தியை எப்படி பயன்படுத்த போறீங்க? எங்க பயன்படுத்த போறீங்க? என்ன பண்ண போறீங்க? தெரியலையா? நான் சொந்தமா ஒரு கில்ட ஆரம்பிக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன் சார். நீங்க மெமோரியல்ல கலந்துக்கிறதுக்கு பதிலா
நீங்க எப்படி இந்த துப்புரவு பணியில வந்து மாட்டீங்க மாஸ்டர்? ஏய் முட்டாள், எதிரிங்க இறந்துட்டாங்கன்னு உறுதியா சொல்றது, வழி தப்பி வர்றவங்களை கொல்றது, வளங்களை சேகரிக்கிறதெல்லாம் முக்கியமான விஷயம். ஒரு ஏன் கட்டுறது என்கிட்ட ஒப்படைக்கிறது என் மேல உள்ள நம்பிக்கையால தான். அப்படி சமாதான பத்தி கண்டிப்பா அது மட்டும் இல்லாம கொடுக்கப்பட்ட வேலையை நேர்மையா செஞ்சு முடிக்கிறது தான் ஒரு நல்ல வீரனுக்கு அடையாளம். செத்த பூச்சி எத்தனை முறையா சாப்பிடுது. இல்ல இது விரோதகம் வந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஏய் யார் நீ? இது தடை செய்யப்பட்ட ஒரு பகுதி. இங்க நீ என்ன பண்ற? பத்தி தெரியாம நீ ஓவரா பேசிக்கிட்டு இருக்க. என்ன சொன்ன? நீ யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா நீங்க என்னடா அது ஸ்னாப் போட்டு இது பண்றான். நீ என்ன செஞ்ச? அந்த சத்தம் என்ன ரொம்ப தொந்தரவு பண்ணுச்சு. அதனால நான் அவங்கள தூங்க வச்சேன். நீ நினைச்சத உன்னால பண்ண முடிச்சுதா? ஆமா, அது கண்டிப்பா அவனுடைய சக்தி தான். ரொம்ப வினோதமா இருக்கு. அப்படிப்பட்ட ஒருத்தர் மனுஷன் செய்யறது. அவன் எப்பவுமே ஒரு வித்தியாசமான ஆளுதான். அவ்வளவு ஆர்வம்னா போய் பாருங்க. அதுக்கான வாய்ப்பு கிடைச்ச பாப்பேன். இங்க வந்த வேலை முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். அந்த ஐஸ்லாண்ட் ஆள் மாதிரி இருக்கு. நாம இப்ப திரும்ப போகணும். அவங்கள ஒருத்தர் கூட இங்க இல்லையா? இந்த பகுதியை நாம அவனுக்கே விட்டுடலாம். நீ இதுல சம்பந்தப்பட வேற டென்ஷன்ல இருந்து வந்திருக்காங்க போல. திட்டமிட்டபடி வேட்டை நிச்சயமா தொடங்கும். அது மாறாது. தேவையில்லாத பிரச்சனைக்கு இது வழிவகுக்கும் நினைக்கிறேன். அவன் இங்க இருந்திருந்தா எவ்வளவு குழப்பத்தை உருவாக்கி இருப்பான்னு கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. சங்கடப்பா போறீங்க. ரொம்ப நேரமா இந்த டிராஃபிக்லயே மாட்டிக்கிட்டேன். ஓ, சேர்மன் கோனா சொன்னதுக்கு ஒத்துக்கிட்டு அப்ரூவல் கொடுத்துட்டாரு. இதுங்க ரெண்டு ஜோடியா சுத்துதுங்களா? சரி நான் போன் வைக்கிறேன். இவங்க இருக்காங்களே, இப்போதைக்கு என்னால இங்கிருந்து போக முடியாதுன்னு நினைக்கிறேன். அடுத்து ஹலோ, கில்ட் பத்தி பேசதான் நீங்க கால் பண்ணீங்களா? இல்ல, நான் வேற விஷயமா கால் பண்ணேன். என்ன இந்த ஹைவேக்கு கீழேயா? ஒரு வீரன் கேட் தோன்றி இருக்கு. ஓ, இப்பதான் புரியுது. ஹண்டர்ஸ் எல்லாரையும் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா அவங்க கிளம்பி போறதுக்கு கொஞ்சம் தாமதமாகும். நீங்க தப்பா நினைச்சுக்க மாட்டீங்கன்னா இங்க பாருங்க, ஒவ்வொரு வண்டியா தான் போக முடியும். வீரன் தானே. அட்ரஸ் வர எவ்வளவு நேரம் ஆகும்? என்னது டிராஃபிக் மோசமா இருக்கா? அண்டர்ஸால வர முடியாதா? அப்படின்னா இப்போ என்ன பண்றது? டேய் டேய் போனை கட் பண்ணாத. நல்ல பக்கத்துல இவரு இருக்கிறதுனால இவருக்கும் அப்படியா? மேனேஜர் ஓ இன்ஃபார்ம் பண்ணாரு. ஹண்டர்ஸ் வரதுக்கு நேரமாகும் போல இருக்கு. அது வரைக்கும் நீங்க தனியா எப்படி சமாளிப்பீங்க? நான் பாத்துக்கிறேன். என்னது? வீரன் தானே, அதுக்கே எவ்வளவு பில்டப். இது ஒரு வீரா கேட்னு தெரியும். இல்ல இல்ல ரெட்டா மாறுது. என்னது? எஸ் ரேங்க். நான் நினைச்ச மாதிரி இது கண்டிப்பா ரெட் கேட்டே தான். எப்பவும் எனக்கு மட்டுமே ஏன் அப்படின்னு எக்ஸிட் கேட் வேற மூடி இருக்கு. இந்த காடு எவ்வளவு தூரம் இருக்கணும்னு தெரியல. அம்மா கிட்ட முதல்லயே நான் வர கொஞ்சம் லேட் ஆகும்னு சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும். பயமே இல்லை. ஒருவேளை இது கொஞ்சம் தூரம் தான் இருக்கும்னா அப்போ ரொம்ப நேரம் எடுக்காது. இப்போ வந்தானே அவன் கூட்டம் மாதிரி இருக்கு. எல்லாம் எத்தனை இப்பெல்லாம் மஞ்சு இது வேற. இந்த வேலையை நம்ம சீக்கிரம் முடிப்போம். அதுவும் ஃபுல் அப்கிரேட்ல வேற. இப்பா சரியாயிட்டு மெமோரியல் செரிமோனிக்கு அவர் வந்தார். உண்மையை சொல்லணும்னா நடந்த இந்த ரைட்ல நிறைய விஷயத்தை கத்துக்கணும்னு ப்ரூவ் பண்ணிருக்கேன். என்னால அப்போ எதுவுமே செய்ய முடியல. நான் காப்பாற்றப்பட வேண்டிய நிலைமையில இருந்தேன். ஆனா அவர் அப்படி இல்லை. அவர் வேற மாதிரி. நான் அவரை எப்படியாவது பூச்சி ஆகணும். நான் அவர் கூட நிக்கணும்னு நினைக்கிறேன். அது நடக்கணும்னா நான் இன்னும் கூட ஸ்ட்ராங் ஆகணும். இவங்கிட்ட சேர எல்லாருக்கும் ஆசை வரும். ஹண்டர்ஸ் வேட்டையாட பிறந்தவங்க.
டஞ்சன்ல இருந்து உயிரோட வெளியே வரது ரொம்ப முக்கியம். ஒரு ஹண்டர் எப்ப வேணாலும் இரையாக தயாரா இருக்கு. ஏன்னா எந்த நேரத்துல நிலைமை தலைகீழ ஆகும்னு யாராலையும் சொல்ல முடியாது. எப்பவும் மரணத்துக்கு ஒரு அடி தூரத்துல தான் இருப்பாங்க. ஆனாலும் ஹண்டர்ஸ் ஃபைட் பண்ண பின்வாங்க மாட்டாங்க. எத்தனை எதிரிகள் வந்தாலும் அந்த எதிரிகள் எவ்வளவு வலிமையா இருந்தாலும் சரி அவங்க பின்வாங்க மாட்டாங்க. இங்கே அந்த பிளாக் அண்ட் ஃபைட் பண்றதுக்கு வெவ்வேறு காரணங்கள் இருக்கும். குடும்பத்தை பாதுகாக்க, நம்பிக்கையை காப்பாத்திக்க, அவங்க யாருன்னு நிரூபிக்க, அவங்களோட விதியை மாத்த ஹண்டர்ஸ் தொடர்ந்து வேட்டையாடிக்கிட்டே பூச்சி வச்சிரு. அதை நிறுத்த அவங்களை யாரும் தயாரா இருக்க மாட்டாங்க. அணிவகுத்து நிக்கிறாங்க. வேற லெவல் சீன்கள்லாம். அடுத்த இறகிய வேட்டையாடலாமா? ஒரு அருமையான எண்டிங், அழகா முடிஞ்சது. பட் ஆனால் அந்த ஈழம் நினைக்கிறப்போ ஒரு ஒரு கண் கலங்கிச்சு லைட்டாக. ஏன்னா அவ்வளோ நல்ல மனுஷனாக இருந்தவர் போய் இறந்துட்டாரு, காப்பாற்றிருக்கலாமேன்றது ஒன்று தான். பட் நினச்சது வேறு, இப்படிலாம் நடக்கும்னு தெரியாது இல்லையா. இவங்களே பார்த்துப்பாங்கன்னு நினச்சது இப்படி நடக்கும்ன்ற, இதுக்கு நம்ம ஹீரோ தான் காரணன்றதெல்லாம் வேறு. அப்படிலாம் உடனே இப்போ இவ்வளோ நல்லது நடந்துச்சு, அது எதுவும் கண்ணுக்கு தெரியல. இந்த ஒன்றுத்துக்கு அப்படியே அவன் மேலே பழி போடுறது என்னன்னு தெரியல. அவங்களவங்க விருப்பப்பட்டு போனது தானே அது. இப்போ இவங்கள நம்பிய சங்கு நம்பி அவங்களாம் போனாங்க, இல்லை அவங்கவுங்கள நம்பி போனாங்க. அப்படின்றப்ப பழியை தூக்கி இவர் மேலே போடுறதுல அர்த்தம் இல்லை. பட் ஆனால் அவர் இன்னும் ரொம்ப பியூராட்டன்னு தான் சொன்னீங்க. இறந்துமே அவர் தான் ஹீரோக்கு இது சொல்லியிருக்காரு, என்னை யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு. பட் யூஸ் பண்ணிவிட்டு அவர் ரிக்வெஸ்ட் பண்ணார், இல்லை நானுமே அந்த முடிவில் தான் இருக்கேன்னு சொல்லி அந்த ஆத்மா போயிட்டோம் அப்படின்னு சொல்லி ரிலீஸும் பண்ணி விட்டார். இறந்தோ ஒரு மனுஷன் நல்லது பண்ணுறாருன்றது தான் பயங்கர எமோஷனல். ஆமாம், ஒரு ஸ்மைல் பண்ணது தான் ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு கடைசி டைமில். அது என்ன நடக்க போகுது எப்படின்னு அப்படி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த ஒரு இதிலே பார்த்துட்டு திடீர்னு ஒரு பயங்கர சர்ப்ரைஸ் தான் இது. திடீர்னு அவரே ஹெல்ப் பண்ணுவார், என்னை எடுத்துக்கோன்னு அவர் சொல்வார்ல, சத்தியமாக எதிர்பார்க்கல. அது ஒரு மாதிரி பயங்கர சர்ப்ரைஸ் அண்ட் எமோஷன்ஸாக முடிஞ்சிச்சு. நான் நினச்சேன் ஒருவேளை டிராகன் இருக்குது, அது மூலிமா எடுத்துகிட்டு போய் இருப்போம் அப்படின்னு பார்த்தேன். இடுப்பே காணும் ஒரு பக்கம். இது ஹாஸ்பிட்டல் எடுத்துன்னு போயிருந்தாலும் ஒன்றும் பண்ணிட முடியாது, இங்கே ஹீல் பண்ணால் தான் உண்டுன்றது. அதனால தான் இந்த மருந்துலாம் வேலை செய்யப்படலாம். அந்த பாய்சன் ப்ளஸ் ஒரு பக்கம் உறுப்பே போயிருக்கு. ஸோ அதனால் இவரை வச்சு பண்ணது, அவளையும் காப்பாற்றியாச்சு, எல்லாம் முடிஞ்சது. பட் ஆனால் அதுவும் அடுத்த வில்லன் வந்தாச்சு. பார்ட் 3 சீசன் 3க்கு எங்கேயே அடி போட்டாச்சு 2 பேர். அதுவும் இந்த ஐஸ்லாண்டை சேர்ந்த மாதிரி இருக்குது. அவர் வயசான ஒரு தோற்றம் மாதிரி இருந்தது. மேபி அந்த ஐஸ்லாண்ட் தலைவர் அந்த குரூப்புக்கு தலைவர் ஹெட்டா என்னன்னு தெரியல. இவர் புதுசாக இருந்தது. ஒரு பக்கம் பார்க்கறதுக்கு எனக்கு சங்கோட அப்பா அம்மாயே ஃபீல் ஆச்சு. அப்புறம் தான் இல்லையா அவர் இப்படி இருக்க மாட்டார் அப்படின்னு பார்த்தா அவர் இங்கே ஒழிச்சிருந்து அவரும் இங்கே தான் இருந்து பார்த்துனுங்கிறாரு. நான் இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். அவரும் இப்போ லைவ்ல தானே போச்சு, தான் பையன் இப்படி தான் பண்ணுறதோ அவரும் பார்த்துருப்பாருன்னு வந்துட்டுக்கிறாரு. ஊருக்கு முன்னாடி எல்லாத்தையும் இவரும் பார்த்துருந்துக்கிறாரு. ப்ளஸ் அந்த போட்டில் சண்டை போட்டது பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவை பழி வாங்குற தம்பி அவர் தான் நினைக்கிறேன். நான் நினச்சேன் அவர் ஹாஸ்பிட்டலில் பார்த்து அவர் ஆச்சரியத்தில் வாய்ப்பு வந்து நிற்பாருன்னு நினச்சேன். பார்த்தா அவரும் இங்கே களத்தில் அவர் ஒரு பக்கம் நின்றுட்டுருக்காரு. ஸோ இந்த பகை இன்னும் அப்படியே இருக்குது. அவங்க அப்பா இங்கே எதுக்கு வந்தார், இங்கே என்ன பார்க்க வந்தாருன்னு தெரியல. இந்த 2 பேரை பார்த்துட்டு அவர் போயிருக்காரு. இங்கே ஸ்டார்ட்டும் ஆகிடுச்சு. ஹீரோ அதுக்குள்ளே டஞ்சனுக்குள்ளே அந்த 2 பேர் அதுக்குள்ளே அழைப்பே விட்டுட்டாங்க. ஒரு பெரிய போரே நடந்து, அதான் பாகுபலி சீன் தான். திரும்ப 2 பக்கமும் அணிவகுத்து நின்று நடுவில் அப்படி கோச் விட்டு போட்டுன்னு போவான்ட்டுலாம் வேற லெவலில் இருந்தது. ஆனால் எனக்கு இத்தனை நாள் பார்த்த எல்லா எபிசோடோட வேல்யூ இந்த எபிசோடில் வச்ச மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. என்ன சொல்கிறது, இப்போது இவ்வளோ நாள் நம்ம பார்த்தோம்ல, அந்த சங்கு இன்னைக்கு ரொம்ப ஹையாக ஒரு ப்ரொஜெக்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரி இத்தனை நாள் அரேஸ் பண்ண எவ்வளோ பவர், எத்தனையோ பேர் தவிர எனக்கு இன்னைக்கு இந்த எறும்பை அரேஸ் பண்ணும்போது தான் என்னவோ பயங்கர ஃபீலாக இருந்தது. ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. அப்பா இதை அரேஸ் பண்ணிட்டா இது நிற்குதுன்னும் போது என்னமோ நமக்கே ஒரு மாதிரி ஃபீல் பயங்கரமாக இருந்துச்சு. இது மற்ற இதில் அந்தளவுக்கு எனக்கு ஃபீல் ஆகலை, கொஞ்சம் கம்மியாக இருந்தது. ஆனால் இது மட்டும் என்னவோ தெரில அப்படி இருந்துச்சு. ப்ளஸ் கொஞ்சம் டவுட்டாகவும் இருக்குது. இது ஏதோ ஒன்று உள்ளே வச்சுக்கிட்டோ இல்லை பேசுது வேறையா, கண்டிப்பாக யோசிக்கவும் தெரியுது. அரேஸ் பண்ணாலும் ஒரு செகண்ட் தாட்டோடு இருக்குமோ, கூட இருந்தே ஏதாச்சும் பண்ணுமோ அப்படிங்கிற மாதிரியே இருக்குது. அதான் இன்னைக்கு ஃபஸ்ட் டைம் அந்த லீடரை அரெஸ்ட் பண்ணுறப்போ இப்படி தான் ஸ்ட்ரகிள் ஆச்சு. 2, 3 அட்டெம்ப்ட் 4 அட்டெம்ப்ட்டுக்கு மேலே அது நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். அப்போ நம்ம ஹீரோட பவர் அவ்வளோ லோ, அதனால் மேபி அப்படி அது இதுவாகிடுச்சு. பட் இப்போ எந்த பவர் எவ்வளோ ஹையில் இருக்கார், இப்படி இருக்கிறப்போ அதை அரெஸ்ட் பண்ணுறப்போ ஒரு எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக, அது அரெஸ்ட் ஆன ஒரு டிஃப்ரெண்ட். அண்டு சங்கே பார்த்தீங்கன்னா வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு ரிட்டன் வந்த மாதிரி இருந்தது. அதுக்குள்ளே போயிட்டு ஏதோ வந்த மாதிரி ஒரு ஃபீல் தெரிஞ்சது.
அதனால டவுட் ப்ளஸ் பேசவும் பேசிச்சு, அது இன்னும் ஆச்சரியம். அப்புறம் வந்து ஒருவேளை இவ்வளோ லெவல் அப் இருக்கிறதுனால அது பேசுதுன்ட்டு சொன்னார். பட் தெரியல, எல்லாமே டவுட்டடாகவே இருக்குது. இது நம்புறதா இல்லை இப்பவுமே அது வந்து உள்ளேருந்து ஏதாவது பண்ணிட்டு இருக்கானு தெரியல. அரைஸ் ஆகிடும், ஆனால் கண்ட்ரோலாக தான் இருக்குது. பேர் வைங்க ஐயா, நான் உங்கள் அடிமை அப்படின்னு தான் சொல்லுது. இருந்தாலும் ஒரு டவுட்டடாகவே இருக்குது அது பண்ணுறது. அப்போ வந்து சீசன் 3 அப்பா பையன் 2 பேர் சேர்ந்து வந்து ஃபைட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படிதான் இருக்கும். ஏன்னா இப்போ இவர்கிட்ட அதாவது ஆளாளுக்கு வந்து என் கூட வா உன் கூட வா நீங்கள் சண்டை போட்டுன்னு இருந்தா அண்ணன் வந்து நான் தனியாக ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு வே எடுத்தாரு. அதுவும் வேற லெவல். ஏன்னா இவ்வளோ பெரிய ஆள் ஆயாச்சு, இதுக்கு மேலே போய் ஒரு இடத்துல வேலை செய்யுது, நீயே ஒரு ஹெட்டு தான் அப்படின்ற மாதிரி தான். ஸோ இவங்ககிட்ட ட்ரைனிங் எடுக்கிறது இன்னும் பெட்டராக இருக்கும் இல்லையா? இப்போ புதுசாக ஆளுங்க வராங்கன்னா இன்னும் இவனுடைய இதுவுக்கு அது இன்னும் பெருசாக வரும் தான் நான் நினைக்கிறேன். இல்லை சங்கே வந்து இவ்வளோ பவர்னா அப்போ அவங்க அப்பாவுக்கு என்னென்ன பவர் இருக்கும், 2 பேர் சேர்ந்து அது எப்படி மாறும் அப்படிங்கிறது தான் அப்பாவோட பவர்லாம் பார்க்கணும். ஆமாம், இப்போ அந்த போட்டில் அந்த தம்பி பண்ண பவர் பார்த்தீங்கன்னா ஒரு வீசுக்கே அங்கே ஒரு படம் ஒரு எறும்போட கூட்டம் அழிஞ்சது. அவரே அன்னைக்கு படுக்க போட்டார் அவங்க அப்பாடா, அப்போ அவங்க அப்பா எவ்வளோ பவர் அப்படி யோசிக்க தோணுது இல்லையா? அதனால் அப்போ அவர் என்னன்றது எல்லாமே அவர் சரண்ட்டாக நோட் பண்ணியிருக்கு. இங்கே வந்து இப்போ தான் வந்தாரா, இதுக்கு முன்னாடியே வந்து பிள்ளையாண்டா பண்ணதெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு இருந்தாரா அப்படின்ற ஒரு டவுட்டும் இருக்குது. அதுவும் பார்ப்பேன். எல்லாம் சீசன் 3 தான் நம்மளுக்கு தெரிய வரும். அடுத்த வில்லனுக்கான அடியும் போட்டுட்டு போயாச்சு. அதான் நம்மளை வந்து அப்படியே இப்போ காற்றுக்கு வந்து வெறியாகணும், அதுக்காக பண்ணிட்டு போயிட்டாங்க. வெறியாக தான் போகுது. என்ன பண்ணுறது, எப்போ வருதுன்னு பார்ப்போம். சீக்கிரமாக வந்தால் நல்லா இருக்குன்னு தோணுது. எல்லாருமே அப்படி தான் இருக்கும், முடிகிறப்போ சீக்கிரம் வரணுன்ட்டு. அவங்க எவ்வளோ லேட் பண்ண போகிறாங்களோ. ஆனால் இது சீசன் 2 எனக்கு சீக்கிரம் வந்த மாதிரி தான் இருந்தது. மேபி நம்ம ஃபஸ்ட் சீசன் லேட்டாக பண்ணதுனால நம்மளுக்கு அப்படி ஃபீலா அப்படின்னு தெரியல. பட் பார்ப்போம், இது யோசிக்கிறது. ஓகே, இதோ நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.